பாண்டிச்சேரியில் யார் ஆட்சி? திமுக ஆட்சி பண்ணுது. அதான் நான் சொல்ல வரேன். பாண்டிச்சேரியில் ஆட்சி பண்ணுறது என்ஆர் காங்கிரஸ். ரங்கசாமின்றவர் நல்ல மனுஷன். நீங்கள் அங்கே போயிட்டு உங்கள் ஆட்சி வந்து பாண்டிச்சேரியில் வரணும் அப்படின்னா என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமின்ற அந்த மனிதனின் ஆட்சியில் ஏற்படும் தவறுகளை சுட்டி காட்ட வேண்டுமே தவிர அங்கேயும் போய் திமுக வரக்கூடாது. இவருக்கு இதுதான் இதுக்கு முன்னாடி சொன்ன பாருங்க. முதல்ல கள நிலவரம் என்னன்னு தெரியும். கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது, பேசிக்னு இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இதுக்கெல்லாம் வரலாம். வரையே கூடாதுன்னு சொல்லவே இல்லை யாரும். டைம் ஆகும். இப்படி தான் வர்றவன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், திமுக நம்பாதீங்க. இவனுக்கு திமுக இல்லைன்னு சொன்னால் இவனுக்கு 200 கோடி சம்பளம் கிடச்சிருக்காது சார். RS பாரதி சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மை. திராவிடம் இல்லைன்னு சொன்னால் 200 கோடி சம்பளம் கிடையாது அவனுக்கு. எங்கேயாவது கூலி வேலை மூட்டை வேலை செய்வான், எங்கேயாவது ஒரு ஆஃபீஸில் கிளார்க்கு வேலை பார்த்துக்கிட்டு கிடப்பான். அதுக்கு கூட படிக்கலை, ஒழுங்காக பாஸ் பண்ணலாமா, டிகிரி முடிக்கல. இப்படிலாம் இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம இந்த ஜனங்க அவங்ககிட்ட நாட்டை கொடுத்தா என்ன ஆகும்? இது வரைக்கும் கொள்கை என்ன, லட்சியம் என்ன, திட்டம் என்ன, ஒரு கர்மமும் சொல்லல. ஊன்னா கருணாநிதி குடும்பம் என்ன சொத்தை பிடுங்கிக்கிட்டாங்களா? இல்லை ஸ்டாலின் நீ நடிக்கிற சம்பளத்தை உனக்கு தான் இந்த ஸ்டாலினுக்கு அறிவியல் உதயநிதி ஸ்டாலினுக்கு எவன் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சிருக்கணும். அவன் ஒரே அடியாக அவனை தூக்கி 250 கோடி சம்பளம் கொடுத்து ரெட் ஜெயண்டி படத்தை போட்டு அவன் நடிகை குருவி அது இது திரிஷா கூட ஜோதிகா கூட கீர்த்தி சுரேஷ் கூட நல்லா ஆட விட்டு படத்தை எடுத்து எல்லாம் கும்மாளம் போட்டுட்டு இப்போ அவன் ஏறி அடிக்கிறான்னா இப்போ வாங்கி தான் ஆகணும். என்ன பண்ண